ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான தமிழுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் அப்படிங்கிறது 11th முடிச்சிட்டிங்க. ஸ்டார்டிங்லேருந்தே 12th மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது புக் பேஜ் நம்பரோட சேர்த்தே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 16 இருக்கக்கூடிய தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, அது இலக்கண பகுதியில் இம்பார்ட்டன்ட். அடுத்து குருவினால் பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இது பார்த்தீங்க அப்படின்னம்னா உரைநடைக்கு, இது பார்த்தீங்க அப்படின்னம்னா செயல் பகுதிக்கு உங்களுக்கு 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். சிறுவனா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்கம் தருக, ஏங்கொழி நீர்ஞாலத்து இருள் அகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், இது உரைநடைக்கு, இது செயலுக்கு. புரியுங்களா? இந்த கேள்விகள் உங்களுக்கு டவுன்லோட் லிங்காக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தமிழ் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கான கைடன்ஸ் தொடர்ச்சியாக வந்துடும். நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் நிறுவுக, அது ஒன்று படிச்சுக்கோங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரி, இது. அடுத்து மொழித்திறன் பயிற்சியில் தமிழாக்கம் 4 மார்க் கொஸ்டினில் லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் விட் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர், அது ஒன்று, அந்த 4மே படிச்சுக்கோங்க, 5மே படிச்சுக்கோங்க. உவமை தொடரை தொடரில் அமைத்து எழுதுக, 100% இம்பார்ட்டன்ட். மொழித்திறன் பயிற்சியில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இதில் 100% கேட்பாங்க. புரியுங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களே ஓனாக ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து தமிழ் அறிஞர்களுடைய பெயரை கண்டடிக்க, ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வேர்டு கொஸ்டினில் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்கை விட 1 வேர்டில் இது கேட்பாங்க. அதனால இது ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இயல் 2ல் நீங்கள் என்னென்ன படுத்திருக்கணும் அப்படின்னம்னா பேஜ் நம்பர் 37 இருக்கக்கூடிய மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன யாவை, அது ஒன்று படிச்சுக்கோங்க. குருவினா சிறுவினா பார்த்துடலாம். கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக, இது ஒன்று. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக, இது ஒன்று. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2. வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், 1. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக, 2. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 சொல்லியிருந்தேன். செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை, இது 1. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்த கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதுக. ஆக்சுவலாக கடிதம்லாம் லாஸ்ட் இயர் 11th 12th கிடையாது, பட் இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா நீங்கள் 100% எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத அதுக்கு அர்த்தம். அதனால் அதை ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் யூனிட்டில் உங்களுக்கு மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே போன வருஷம் எப்படி அந்த கலை அது எப்படி இம்பார்ட்டனோ அதேமாதிரி இதுவும் உங்களுக்கு 100% ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நயம் பாராட்டல் எப்பயும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நமக்கு 2 மார்க்கில் ரெகுலராக கேட்டு வர்றாங்க. சருகு விழு மண் அலை. இப்போ வானம் பற நிலவு தொடு அப்படின்னம்னா வானத்தில் பறப்போம் பறந்து நிலவை தொடுவோம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுமாரி இப்போ எக்ஸாம்பிள் குதிரை வேகம் ஓடு தாவு அப்படின்னம்னா குதிரை வேகமாக ஓடி தாவியது அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2 மார்க். புரியுங்களா? அவங்க கொடுத்துருக்க இந்த கீவேர்டை வச்சு ஒரு சொற்றொடர் எழுதணும். இந்த 4மே இருக்கிற மாதிரி. இது இப்போ நான் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான இம்பார்ட்டன்ட். 2 யூனிட் தானா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக 2 யூனிட் மட்டும்தான். புரியுங்களா? அடுத்தது திருக்குறளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாலத்தின் பெரியது எது? உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் உலகத்தை விட பெரியது, அந்த ஒரு 2 மார்க். மறக்கக்கூடாதது பிறர் செய்த நன்மை, மறக்கக்கூடியது பிறர் செய்த தீமை, இது இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 2 அணி இலக்கணம், நிரல் நிறை அணி, ஏகதேச உருவகணி, இது 2 படிச்சுக்கோங்க. 4 மார்க் கொஸ்டினில் சினத்தினால் வரும் கேடு, இது ஒன்று படிச்சுக்கோங்க. இது கொஸ்டின் டைப்பில் இருக்கிறதா, பட் உங்களுக்கு 39ஆம் நம்பரில் பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் படி அணி இலக்கணத்தில் கேட்பாங்க இல்லையா? அதனால் 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 2மே எக்ஸாமில் கேட்பாங்க. 2ல் 1 நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது சினத்தினால் வரும் கேடு, இது 3ஐயும் படிச்சுக்கோங்க. நெடுவினா செயலில் நான் அது படிக்கல சார், திருக்குறள் நெடுவினா படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் மேலே கொடுத்துருக்க செயல் நெடுவினா படிச்சிருக்கணும், இல்லைன்னா செய்நன்றி அறிதல அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக, சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வழி நிறுவுக, இது 2 படிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு பயமில்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்முடைய சேனலில் வீடியோஸ் வந்துடும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.